ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். வெளியில் மாஸ்க் இல்லாமல் போக முடியாது, ஸோ மாஸ்க் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ளூ மாஸ்க்கும் க்ரீன் மாஸ்க்கும் யூஸ்வலாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாஸ்க். ஆனால் கொரோனா வைரஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் போதாது. இந்த மாதிரி N95 மாஸ்க் தான் கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப காஸ்ட்லி, ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டோம். வெளியே டெய்லி போக ஆரம்பித்தோன்னா ஒன்று பார்த்தாது, ஸோ இன்னும் வாங்க வேண்டியது வரும். இது எங்கள் அம்மா எனக்காக பண்ணது. இது பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் இதுவும் வந்து நார்மல் டைப் தான். எந்த அளவு ஒர்க் ஆகும் தெரியல. இது என்னோடய பையனுக்காக சின்ன சைஸ் கடையில் கிடைக்காததுனால நான் அம்மாட்ட ஒன்று தச்சு கேட்டேன். அம்மாட்ட புது எலாஸ்டிக் இல்லை, ஸோ பழசு யூஸ் பண்ணாங்க. நூலெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு என் பையனுக்கு வேறு சாய்ஸே இல்லை, எதுதான் யூஸ் பண்ணி ஆகணும் இன்றைக்கி. ப்ளீஸ் நீங்களும் இந்த N95 மாஸ்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நானும் இன்னும் வாங்கணும். இந்த நார்மல் மாஸ்க் வந்து வைரஸ் நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தான் ப்ரிவெண்ட் பண்ணும். ஆனால் N95 மாஸ்க் தான் மற்றவங்கக்கிட்டேருந்து நமக்கு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கும். வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஆட்டோ தான் யூஸ் பண்ணோம். வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு சீவீட் ஜெல்லி பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணணும். என்னோடய பையன் கிச்சன் வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டான். அதான் இப்படி போய் தண்ணி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு. பத்து நிமிஷம் ஊற வைக்கணும். தண்ணி ஆட் பண்ண உடனே அது எவ்வளோ அழகாக ஆகிட்டு பாருங்க. China glass means other. இது ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால், இது செகண்ட் பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால். இதுக்கு நான் பாதி தேங்காய் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான். ஃபைனலி இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீவீடை ஆட் பண்ணிடலாம்.
சீவீட் மெல்ட் ஆன அப்புறம் ஃபஸ்ட்டு பிழிஞ்செடுத்து தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிடலாம். பவுலுக்குள்ளே சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சது. இனி ஆறுன அப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்ராக்டிவ் டாய்ஸை பார்க்கலாம். பார்க்க உண்மை மாதிரி இருக்கு. Burger. Tasty இருக்கும். Perfect. So smooth.